ஹாய் டி. ஹாய். எப்போ வந்த? இப்போதாண்டி வந்தேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ எப்போ வந்த? அப்புறம் உன் பாய் ஃப்ரெண்ட் எப்போ இன்ட்ரோ கொடுக்க போற? அவனா இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல வந்துருவாண்டி. ஓ அப்படியா? ஹலோ, என்னடி பண்ணிட்டு இருக்க? வரது ஏன் ஆளுமா? ஏதோ உன் பாய் ஃப்ரெண்ட் வர மாதிரி இப்படி மேக்கப் போட்டுட்டு இருக்க. எப்படி இருக்க? ஃபேஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா? இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பேன். ஏய், என்னடி நடக்குது இங்க? அதான் உன் பாய் ஃப்ரெண்ட் வர போறான்ல, எல்லாம் மேட்சா இருக்கான்னு பாத்துக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், அவனை இன்ட்ரோ பண்றதுக்கு முன்னால அவனோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாப்போம். என்னடி சொல்ற? ஒன்னும் இல்ல, நீ என்ன பண்ற அங்க போய் உட்காந்துரு, ஓகேவா? எப்படி இருப்பான்? ஹாய். ஹாய். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? உனக்கு என்ன வெண்ணிலா ஃப்ளவர் ரொம்ப பிடிக்குமோ? என்ன விட்டு என்னமோ சாப்பிடுறானுங்களே. ஏன் உனக்கு தெரியாதா என்ன? தெரியும். நல்லா தான் இருக்கா. சூப்பர் ஃபிகர்ல. ஸ்ட்ரக்சர் ஓகே தான், பட் அளவுக்கு இல்லை. இருந்தாலும் ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். அப்போ ஓகே, உனக்கு ஒரு பெட் கட்டுறேன். நீ அந்த பொண்ணுகிட்ட போய் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. உனக்கு என்ன கேட்டாலும் நான் தரேன். இவ்வளவுதானா? ஆமா. உண்மையா? உண்மையா. இப்ப பாரு. என்ன அவளை விட்டுட்டு இங்க வரான்? ஹாய், என் பேர் கார்த்திக். அங்க உட்காந்துருக்கால, அவர் பேர் மித்ரா. நாங்க 2 பேர் லவ் பண்றோம். அவ உங்ககிட்ட ஒன்று சொல்ல சொன்னான். என்னது? ஐ லவ் யூ. என்ன குண்ட தூக்கி போட்டு போறான்? சொல்லிட்டாண்டி. ஏய், என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? உன் பெட்ல நான் ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சிட்டியா? சரி, உனக்கு என்ன வேணும்னு கேளு. இப்போ இது எனக்கு வேணாம், எனக்கு தோணும் போது நான் கேட்குறேன். சரி, ஓகே. என்ன வச்சு காமெடி பண்றானுங்க. கிளம்பலாமா? மை ஃப்ரெண்ட் இஸ் ஆன் தி வே. நீ கிளம்பு, நான் அப்புறம் வரேன். சரி, ஓகே. ஏய், அந்த பொண்ணு இன்னும் ஷாக்லேயே இருக்கா. இங்க வந்தா நம்மளை பத்தி சொல்லு. சரி, நான் கிளம்புறேன். பை. ஏய், எங்கடி பிடிச்ச இவன? இதுக்கே எப்படின்னா அவனோட ஃபுல் கதையை கேட்ட. வெயிட்டர், ஒரு கேப்பச்சினோ. Thank you. ஹாய், என் பேர் கார்த்திக். நைஸ் டு மீட் யூ. ஹாய். இதுக்கு முன்னால் உங்களை எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கேனா? இல்லைங்க, ஜஸ்ட் நோ. ஓகே, சொல்லுங்கள். என் பேர் கார்த்திக். அப்பா பேர் சுப்பு, அம்மா பேர் வேணி. நான் வீட்டுக்கு ஒரே பையன். பார்த்த உடனே உங்களை எனக்கு பிடிச்சி போச்சு. இப்போ நான் உங்களை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஐ லவ் யூன்னு வந்து சொன்னால், இல்லைங்க நான் ஆல்ரெடி கமிட்டடு அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ விற்கிற பெட்ரோல் விலைக்கு டைமும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. அதனால் இப்போவே சொல்லிடுறேன், ஐ லவ் யூ. என்னது ஐ லவ் யூவா? ஹலோ, யார் நீங்க பாட்டு வந்தீங்க, என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படிங்க தோணுது? உங்களை பார்த்ததும் ஐ லவ் யூன்னு சொல்ல தோணுச்சுங்க.
இது என்னோட நம்பர். உங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஹாவ் எ நைஸ் காஃபி. பை. ஹலோ ஹலோ யார் இவன்? சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. என்ன ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். சரியான திமிரு பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. மவனை உன்னை நேரில் பார்க்காமையா போக போறேன். இந்த வீட்டில் தான் அன்னைக்கு வந்தான். மவனை வரட்டும். எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், எத்தனை டைம் கால் பண்றேன்? அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ்க்காக நீ ரிப்ளை பண்றியா? யாருங்க நீங்க? யாரா? என்ன உனக்கு தெரியலையா? தெரியனால யாருன்னு கேட்குறேன். யோ, என்னையா அதுக்குள்ள மறந்துட்ட? அன்னைக்கு தான் இதே காஃபி ஷாப்ல வச்சு எனக்கு ஐ லவ் யூ சொன்னேன். ஓ அப்படியா? அது நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. மறந்துடுவா? என்னாலலாம் மறக்க முடியாது. ஆரம்பத்தில் அப்படிதாங்க இருக்கும், போக போக சரியாயிடும். போக போக சரியாயிருமா? ஏய் எங்க போற? அன்னைக்கு அப்புறம் எதுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து எனக்கு கால் பண்ண சொன்னேன்? நான் தெரியாத நம்பர் எடுக்கிறது இல்லைங்க. தெரியாத நம்பர் எடுக்கிறது இல்லையா? அப்போ நான் தான் வாட்ஸ்அப்ல மித்ரான் போட்டு அனுப்பியிருந்தேனே. நீங்க தான் மித்ரான் எனக்கு எப்படி தெரியும்? ஐயா சாமி கார்த்திக், என் பேரு மித்ரா. நான் MBA முடிச்சிருக்கேன். இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போயாவது இந்த நம்பர் எடுத்து சேவ் பண்ணிக்கிறியா? நீ சேவ் பண்ண மாட்டேன். சோ நானே எடுத்து என்னோட நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன். இது என்னோட நம்பர். ஓகே, பிடி. எனக்கு எதுக்குங்க நீங்க கால் பண்ணணும்? எனக்கு வேற வேலை வெட்டி இல்ல பாரு, அதுக்கு தான். சரி, கொஞ்சம் இறங்குங்க. இறங்குங்க. இவனெல்லாம் பித்தவன் ரெடிமேடா செஞ்சாங்களான்னு தெரியல. சரியான மண்டு. ஹலோ ஹலோ கார்த்திக். ஹலோ ஹலோ. ஏய், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லு. ஏய், எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு கார்த்திக். நாம எப்போ பார்க்கலாம், எங்க பார்க்கலாம்னு உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். இப்போ எனக்கு வேலை இருக்கு. அவ்வளவுதானா? நம்ம நாளைக்கே மீட் பண்ணுவோம். எனக்கு எப்போ உன்னை பார்க்கணும்னு தோணுதோ அப்போ நான் வருவேன். நீ கூப்பிடுற டைம்ல என்னால் வர முடியாது. அப்ப நீ கூப்பிடுறப்ப நான் பிஸியா இருந்தா? அது உன்னோட இஷ்டம். ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட என்ன பார்க்கணும்னு தோணல? எனக்கு இப்போ தோணலை. எனக்கு தோணும்போது நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன். இப்போ எனக்கு வேலை இருக்கு, ஃபோனை வை. ஹலோ ஹலோ. சரியான மனுஷன் குரங்கு. இதான் பொண்ணுங்க ஃபோன் பண்ண மாட்டேன்றாங்கன்னு தபமா கிடக்குறாங்க. இவங்க ஆண்டி இப்படி பண்றான். அவன் ரொம்ப நல்ல வேண்டி. எப்படி சொல்ற? இதுக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. அப்படியே அங்க பாரு. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டா. ஏய் கார்த்திக், நீ எப்பவுமே இப்படிதானா? அப்படின்னா? அளவா பேசுறது, சந்தோஷமாவே இருக்கு தெரியாதுல உனக்கு? ஆமா. சரி ஓகே, நீ யார்கிட்டயாச்சும் பொய் சொல்லியிருக்கியா? இது வரைக்கும் சொன்னதில்லை. அப்போ ஃபியூச்சர்ல? சொல்லாம இருக்க ட்ரை பண்றேன். இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா இல்லை இன்னும் இருக்கா? உனக்கு ஃபோன் பண்ணி நேர்ல முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேனே, அதை பத்தி நீ ஒரு வார்த்தையாவது கேட்டியா? முக்கியமான விஷயமா இருந்தா இந்நேரத்துக்கு நீ சொல்லியிருக்கணும். நீ ஏன் சொல்லல? கார்த்திக், கார்த்திக், ஐ லவ் யூ. என்னடா சிரிக்கிற? ஒரு ரியாக்ஷனும் பண்ணல. நான் கூட தான் நீ காஃபி ஷாப்ல ஐ லவ் யூ சொன்னேன். நீ கூட தான் எந்த ரியாக்ஷனும் தரல. சரியான ஈகோ பிடிச்சவன். கார்த்திக், நம்ம வேற எங்கேயா போய் உட்காந்து பேசலாமா? ஏன், என்னாச்சு? இல்ல, அப்போதுலேருந்து நான் ஒருத்தர் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அப்படியா? நம்ம வேற எங்கேயா போவோம்? ஆமா, உன்னதான் பார்த்துட்டு இருக்கான். இரு, பேசிட்டு வரேன். ஏய் கார்
அவன் கூட போய் என்ன பேசிட்டு வந்த? அதான் அவன் ரொம்ப நாளாக உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானா, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அதை உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் வெளில இருக்கேன், நீ பேசிட்டு வா. கார்த்திக் யார் இவன்? இவன் வாட்டு வரான், நம்ம பக்கத்துல வேற உட்கார்றான். மூஞ்சி முகரையும். ஐயோ, ரொம்ப நாளாக உங்களை ஃபாலோ பண்ணுறேன். உங்ககிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும். எங்க போறான்? ஐ லவ் யூங்க. என்னது ஐ லவ் யூ வா? எல்லாம் அவனை சொல்லணும். ஹே, இந்த விஷயத்துலலாம் என்னால் காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. அவன் இழுத்து போட்டு 4 அடி அடிக்கிறத விட்டுட்டு இன்னொருத்தங்கிட்ட பேச விட்டு போயிருக்கான் பாரு. இருடி ஏன் இப்படி அவசரப்படுற? என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா கேளு. என்ன தாண்டி நடந்துச்சு? ஒன்னும் இல்ல, அப்படியே லுக் தேர். திரும்பவுமா? ஹலோ ஏ கார்த்திக், உனக்கெல்லாம் அறிவில்லையா? நீ பண்ண வேலைக்கு என்ன பேர் தெரியுமா? அசிங்கமான பேர் இருக்கு. ஏன்டா இப்படி பண்ண? ஏய், உன் மனசு நிறைய நான் தான் இருக்கேன். அவன் மட்டும் இல்லை, அவனை மாதிரி இன்னும் 100 பேர் ப்ரப்போஸ் பண்ணாலும் என்ன நடந்துற போது? இதை பாரு, நான் அவனை கோவப்பட்டு அடிச்சிருந்தா நான் அவனை சந்தேகப்பட்டதா அர்த்தம். புரிஞ்சுதா? கார்த்திக், என் மேல உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா? மிஸ்ஸியோட மனித பொம்மை. பாய். நானும் உன்னை மிஸ் பண்ணுறேன்டி. இன்னும் இருக்கா? அவ்வளோதானா? அது எப்படி? இன்னும் கிளைமேக்ஸ் இல்லாம எப்படிப்பா? கார்த்தி என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கேன். சரி, எதுக்கு தனியா வந்திருக்க? நீ என்னை கூப்பிட்ட, அதனால நான் வந்தேன். ஆமா, ஐயா பெரிய சின்ன பப்பா, ஒன்றும் தெரியாது பாரு. என் ஃப்ரெண்ட்ஸோட லவர்ஸ்லாம் கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. ஆனா நீயும் இருக்கியே மண்ணு மூட்டை. உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை கேட்கலாம் நான் வரல. பப்ளிக் பிளேஸில் அப்படிலாம் செய்ய எனக்கு வராது. நீ என் கூட இருந்தாவே எனக்கு பெரிய சந்தோஷம். அது இந்த மொட்டை மாடியாக இருந்தாலும் சரி, பார்க்காக இருந்தாலும் சரி, பீச்சாக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும், நல்லபடியாக பார்த்துக்கணும். எனக்கு இதுதான் முக்கியம். எனக்கு இடிச்சு பேசுறது, பைக்கில் ஓவர் ஸ்பீடாக போய் பிரேக் அடிக்கிறது, இப்படி சில்லித்தனமாக நடக்கலாம் எனக்கு பிடிக்காது. இதுக்கு பேர் காதல் கிடையாது, காமம் தான். நான் உன் மேலே வச்சிருக்கிறது காதல் 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 மட்டும்தான். ஆஹா, அப்படியா? கார்த்தி, அந்த நட்சத்திரத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. எல்லாமே உன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு மித்ரா.